வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி என்னென்னா, கார்த்திகை சோமவாரம் ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம இன்றைக்கி சாமிக்கு பூஜை பண்ணுறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. பூ எல்லாம் அலங்காரம் எல்லாமே வந்துடுச்சு. பிரசாதமும் பண்ணியாச்சு. நான் அர்ச்சனை மட்டும்தான் பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். எல்லா சாமிக்கும் நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த கார்த்திகை சோமவாரங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு 4 வாரம் தான் இந்த வாரத்தில் வருது. மார்கழி 1 5வது வாரம். அதனால் அந்த 5 வாரமும் நம்ம பண்ண போகிறோம். நம்ம பார்க்கலாம். இதுக்கு சாமிக்கு நைவேத்தியம் அப்படின்னா, சிவனுக்கு கோதுமை ரவையில் ஒரு கேசரி மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு ரொம்ப இஷ்டம் இது. அதனால தான் நம்ம இன்றைக்கி அது பண்ணியிருக்கோம். இது அர்ச்சனை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் பூ பாருங்கள். பவளமல்லி 2 நாள் சேர்த்து வச்சு இவ்வளோ வச்சுருக்குது. இது நம்ம வீட்லேயே மகாபில்வம் இருக்குது. இந்த மலைக்கு நல்ல செலிம்பாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது அந்த மகாபில்வம். இது வச்சு தான் இன்றைக்கி நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி நிறைய பூ கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ வில்வ அர்ச்சனை முடிஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு லக்ஷ்மிக்கு பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அர்ச்சனை எல்லாமே முடிஞ்சதுங்க. ரொம்ப அழகாக எல்லா சாமிக்கும் ஒரு நிறைவாக நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கோம். நல்லா நிறையா பூ கிடைச்சதுனால ரொம்ப அழகாக அலங்காரமாக இருக்கிறாங்க சாமி எல்லாருமே. லக்ஷ்மிக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி பூ கிடைச்சி மாலை போட்டிருக்குறோம். ஃபஸ்ட்டு சோமவார விரதம். இன்றைக்கி விரதம் இல்லை, சாமி கும்பிட்ருக்கோம், அவ்வளோதான். நம்ம பட்னியாக இருந்த அந்த மாதிரிலாம் விரதம்லாம் இல்லை. நான் திருப்தியாக நல்லா சாமி கும்பிட்ருக்கோம். உங்களில் யார் யாருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்குது, செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிரசாதம் நைவேத்தியம் பண்ணிடலாம். அழகா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க எல்லா சாமியும். இந்த லிங்கம் ரொம்ப அழகாக இன்றைக்கி எல்லாமே சூப்பராக இன்றைக்கி பண்ணியாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக ஒரு சந்தோஷமாக பண்ணியாச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.